ஹலோ கைஸ், வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வசஸ் வீடியோ பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளக்கார்டும் அண்ட் இந்த ஃபுல் மூன் ஆஃப் மூன் இந்த பெரிய பெரிய ஃபின் இருக்கிற பீட்டாஸும். ஸோ இந்த ரெண்டு பேருக்கும் தான் நம்ம வந்து வசஸ் வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் கைஸ், இங்கே இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும். இதில் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வளர்க்குற பீட்டாவில் எது எனக்கு இது ஓகே, இது நல்லா இருந்திருக்கு, இது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ மற்றவங்களுக்கும் வேறு தாட்ஸ் இருக்கலாம். பட் இதில் என்னோடய தாட்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எத்தனை பேருக்கு இது உங்களுக்கும் அப்படியே இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க கைஸ், எது கெத்துன்றதை பார்த்துடலாம். அண்ட் கைஸ், முதல்ல இந்த பீட்டாவில் நம்ம பார்க்க போகிறது பியூட்டி தான். ஸோ பியூட்டின்னு பார்த்தீங்கனாலே ரெண்டுமே வேறு லெவலு. இந்த ப்ளக்கார்டாக இருக்கட்டும், இந்த ஃபுல் மூன் ஆஃப் மூனாக இருக்கட்டும், ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பியூட்டின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம வந்து இது கெத்து அது கெத்து அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. அழகுலன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அட்டகாசமான அழகான ஒரு மீன் தான். ஸோ கைஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் நீங்கள் எதுவும் கிடையாது. ஸோ ரெண்டு பேரும் 0-0 தான் இருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கிறது டெய்ல் டைப்ஸு. ஸோ கைஸ், டெய்ல் டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் பீட்டாஸில் இருக்குது பாருங்கள், ஃபுல் மூனு, ஆஃப் மூனு, க்ரௌன் டெய்லு, ஃப்ளவர் டெய்லு, டெல்டா. ஸோ இந்த மாதிரி டெய்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் பீட்டாஸ்க்கு கரெக்டாக இருக்கும் மீன்ஸ் அது வந்து அழகாக இருக்கும் பார்க்காது. பட் அது ப்ளக்கார்டுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளக்கார்டுக்கு ஆல்ரெடி சின்ன பின் தான் இருக்கும். ஸோ அதில் இந்த மாதிரி டிசைன்லாம் இருக்கும்போது அது அவ்வளோ பெருசாக தெரியாது. இது வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து நார்மலாக ப்ளக்கார்டை வந்து இந்த மாதிரி டிசைனில் பார்க்கும்போது அவ்வளோ எனக்கு வந்து தோணலை நல்லா இருக்கிற மாதிரி. ஸோ டெய்ல் டைப்புன்னு வந்தாலே இந்த நார்மல் பீட்டாஸ் தான் ஜெயிச்சுது. ஆனால் அதுங்கிட்ட தான் ஃபென்டாஸ்டிக்கான பெரிய டெய்ல் இருக்குது. அதில் ஏகப்பட்ட டிசைன் இருக்கும், நல்லா தூக்கி காட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் பீட்டா 1 பாயிண்ட்டும் ப்ளக்கார்டுக்கு நான் கொடுக்குற பாயிண்ட் 0. ஸோ இந்த இடத்துல இப்போ நார்மல் பீட்டா தான் லீடிங்கில் இருக்குது. மூணாவதாக பார்க்க போகிறது பாடி ஷேப். ஸோ கைஸ், பாடி ஷேப்பில் வந்து நம்ம நார்மல் பீட்டாவோட கம்பேர் பண்ணும்போது ப்ளக்கார்டு தான் அட்டகாசமாக இருக்கும். ஸோ ப்ளக்கார்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நார்மல் பீட்டாவோட கம்பேர் பண்ணும்போது பாடி ஷேப்பில். ஸோ அதுவும் இல்லாமல் அதோட அந்த திமிழ் பார்த்தீங்கன்னா ப்ளக்கார்டில் நல்லா தெரியும். ஸோ அந்த முதுகில் இருக்க அந்த ஹம்ப்பு, ஸோ ஹம்புன்றது முதுகில் இருக்க அந்த சொல்கிறது தலையில் இருக்கிறது இல்லை. ஸோ அந்த ஹம்ப் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ அது ப்ளக்கார்டில் பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். அதுவே வந்து எனக்கு இந்த நார்மல் பீட்டாவில் பார்த்திங்கன்னா அந்த ஹம்ப் எனக்கு அவ்வளோவா அழகாக தெரியலை. ஸோ பாடி ஷேப்பில் எனக்கு பொறுத்த வரைக்கும் ப்ளக்கார்டு தான். ஆனால் அதை பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே தெரியும் அந்த பாடி ஷேப் பார்க்கவே நம்ம ப்ளக்கார்டை பார்க்கும்போது. பட் இந்த நார்மல் பீட்டாவுக்கு நம்ம அதை பார்க்கும்போது அது அப்படி தெரியாது. ஸோ இதனால நான் வந்து ப்ளக்கார்டுக்கும் 1 பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு பீட்டாவும் சரி சமமாயிட்டாங்க. நாலாவது இடத்துல இருக்கிறது அக்ரெசிவ். ஸோ கைஸ், அக்ரெசிவ் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி எடுக்கிறதுனே தெரியல. ஏன்னா சில பேருக்கு இது வந்து டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம், சில பேருக்கு இது வந்து அட்வான்டேஜாக இருக்கலாம். ஸோ பீட்டாஸு பேர் போனதுன்னு பார்த்தீங்கனாலே அது வந்து சோலோ பீஸு அக்ரெசிவ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து அட்வான்டேஜை பார்க்கலாம் இதில். ஸோ கைஸ், அக்ரெசிவ்ன்றது நார்மல் பீட்டாவோட கம்பேர் பண்ணும்போது, நான் நார்மல் பீட்டான்னு சொல்கிறது ஃபுல் மூன், ஆஃப் மூன் அந்த டைப்ஸ் எல்லாம். ஸோ ப்ளக்கார்டுனா இது ஓகேங்களா. ஸோ நார்மல் பீட்டாவோட கம்பேர் பண்ணும்போது அக்ரெசிவ் வந்து ப்ளக்கார்டுக்கு அதிகமாக இருக்குன்னு தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகிருக்கு. ஏன்னா கொஞ்சம் ப்ளக்கார்டு அக்ரெசிவாக இருக்குது, அதுதான் உண்மை. ஸோ நார்மல் பீட்டா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அது ப்ளக்கார்டு அளவுக்கு அக்ரெசிவ் இல்லை. ஸோ ப்ளக்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது அக்ரெசிவான இருக்கிறதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்கார்ட்ஸ்லாம் மெயினாக ஃபைட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனாலையா கூட இருக்கலாம். ஸோ ஏன்னா வந்து அதிகமாக ஃபைட்டுக்கு ப்ளக்கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அது நல்லா அக்ரெசிவாக இருக்கிறனால. பட் நார்மல் பீட்டா பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பண்ண மாட்டாங்க, அது பார்க்க அழகாக இருக்கும், அது வேணால் அழகுக்கு வச்சுப்பாங்க. ஸோ இதனால் ப்ளக்கார்ட்ஸ் அக்ரெசிவாக இருக்கலான்றது என்னோடய ஒப்பீனியன் தான், எனக்கு சரியாக தெரியல. பட்டு அக்ரெசிவ்னா ப்ளக்கார்டு தான். ஸோ இங்கே அட்வான்டேஜ்னு எடுத்து பார்த்துக்கிட்டோம்னாலே ப்ளக்கார்டுக்கு 1 பாயிண்ட் வரும். அப்படின்னா நம்ம அக்ரெஷனாக அட்வான்டேஜாக எடுக்கலை அப்படின்னா இந்த இடத்துல 1 பாயிண்ட் யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா நார்மல் பீட்டாக்கு தான் வரும். ஸோ இங்கே நம்ம வந்து அட்வான்டேஜாக அக்ரெஷன் எடுத்திருக்கோம். ஏன்னா பிகாஸ் ஃபைட்டர் ஃபிஷ்லாம் அக்ரெஷனுக்கு பேர் போனனால. பேர்லேயே ஃபைட்டர் வச்சுக்கிட்டு அக்ரெசிவை கம்மியாக வச்சுக்கிட்டு பேசினா அது நல்லா இருக்காது. அதனால தான் நான் வந்து அக்ரெசிவ் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டேன். ஸோ வாங்க இனி அடுத்தது பார்க்கலாம். அஞ்சாவதாக இருக்கிறது ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ்னு வச்சுக்கிட்டிங்கனாலே சுறுசுறுப்பு. ஸோ சுறுசுறுப்புன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ளக்கார்டு தான் கைஸ். ஸோ வந்து இந்த நார்மல் பீட்டா வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக ஓட விட்டிங்கனாலும் அதால் ஓரளவுக்கு முடியாமல் போயிடும். ஏன்னா அந்த ஃபின்னை வச்சுக்கிட்டு அதுங்க நீந்துறது ரொம்ப ஈஸிலாம் கிடையாது, அது ரொம்ப கஷ்டம்.
ஸோ அந்த பெரிய ஃபின்னை வந்து காடல் ஃபின், அதான் வந்து காடல் ஃபின்னும் பெருசாக இருக்குது, டார்சல் ஃபின்னும் பெருசாக இருக்குது, ஆனல் ஃபின்னும் பெருசாக இருக்குது. ஸோ அது என்னென்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காடல் ஃபின் என்னன்னா டெய்லு, ஆனல் ஃபின் என்னன்னா கீழே இருக்க அந்த டெய்லு கீழே இருக்க ஃபின்னு, டார்சல் ஃபின்னா முதுகில் இருக்க ஃபின், ஓகேங்களா. அப்புறம் பெல்விக் ஃபின். ஸோ பெல்விக் ஃபின்னு சொல்லலாம். அது பார்த்திங்கன்னா அது அந்த 2 ஃபின் மாதிரி நீட்டிக்கிட்டு வரும். ஸோ அதுவும் கீழே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபின்னும் பார்த்திங்கன்னா அதுக்கு பெருசாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த எல்லா ஃபின்னையும் பெருசாக வச்சுக்கிட்ட ஃபின்னை வச்சுக்கிட்டு வேகமாக அதால் நீந்தி வர முடியாது. அதால் அவ்வளோ ஆக்டிவாகவும் இருக்க முடியாது. கொஞ்சம் நின்று நீந்தி வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளக்கார்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ளக்கார்டு அப்படி கிடையாது, அது பக்க ஆக்டிவாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு அட்வான்டேஜ் ஃபின்னு சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் அதாவது நல்லா ஆக்டிவாக அதால் ஃப்ரீயாக ஸ்விம் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஸ்விம்மிங் ஃப்ரீடம்னு பார்த்தீங்கனாலே ப்ளக்கார்டுக்கு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் கைஸ், இந்த பீட்டா யங் ஸ்டேஜில் இருக்கும்போது இந்த நார்மல் பீட்டா நல்லா ஆக்டிவாக இருக்கும் பெரிய ஃபின் வச்சுக்கிட்டு. பட் அதுங்க வயசாக அந்த ஃபின்னை வச்சுக்கிட்டு அதுங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது வந்து கொஞ்சம் நிற்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது டிசீஸ் வந்தாலும் அதை வச்சு அது ஸ்ட்ரகிள் பண்ணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெயிக்கிறது ப்ளக்கார்டு தான். ஏன்னா ப்ளக்கார்டு நீங்கள் வயசாகவும் அது இன்னும் ஆக்டிவாகவும் இன்னும் நல்லபடியாக தான் அது இருக்கும். ஸோ அதனால் நல்லா நீந்தவும் முடியும். ஸோ இந்த இடத்துல ஃபின்னோட அழகு தோற்று போய் ஆக்டிவ் முன்னாடி இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவ்னஸ் பார்த்தீங்கன்னா ப்ளக்கார்டு தான். ஸோ ப்ளக்கார்டுக்கு மீண்டும் ஒரு பாயிண்ட் கிடைக்குது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ப்ளக்கார்டு தான் லீடிங்கில் இருக்குது. அண்ட் அடுத்ததாக 6வதாக நம்ம பார்க்க போகிறது ப்ரீடிங். ஸோ கைஸ், ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா 2 மீனும் ஒன்றுத்துக்கு சலிச்சதே கிடையாது. 2 மீனையும் நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம். என்னோடய ஒப்பீனியனில், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ப்ளக்கார்டை ப்ரீட் பண்ண வரைக்கும் அண்டு இந்த ஃபுல் மூன் குரோன்டிங் இதெல்லாம் ப்ரீட் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து அது ஈஸியாக தான் இருந்திருக்கு. 2ம் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் குறவு சொல்கிற மாதிரி இல்லை. பட் இதில் குறவு சொல்கிற மாதிரி எங்கே எனக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரை ரைஸ் பண்ணும்போது தான். இந்த நார்மல் பீட்டாவோட, அதான் இந்த ஃபுல் மூன் ஆஃப் மூன், அதோட ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ப்ளக்கார்டு ஃப்ரைஸோட. ஃபஸ்ட்டு முட்டையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து இந்த ஃப்ரைஸ் சைஸ் வந்து எனக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியுது. ஆக்சுவலி நான் ப்ரீட் பண்ணும்போது ப்ளக்கார்ட் ஃப்ரைஸ்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. அதுவே வந்து நார்மல் பீட்டா ஃப்ரைஸ்னால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சர்வைவல் ரேட்டும் பார்த்தீங்கன்னா என்னால் ப்ளக்கார்ட் ஃப்ரைஸை வந்து கொஞ்சம் தான் காப்பாற்ற முடியுது. பிகாஸ் இது ரொம்ப சின்னதுலேருந்து இன்ஃபோசோரியா கொடுத்து அதை வந்து காப்பாற்றிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிருக்கு. அதுவே நார்மல் பீட்டாஸ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பிறக்கும் போதே. அது ஸோ இன்ஃபோசோரியாவும் அதை எடுத்து டக்குன்னு வளர்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருக்கு கம்பேரிட்டிவ்லி ப்ளக்கார்டோட ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 ப்ரீடிங்லாம் ஈஸி தான். பட் ப்ரைஸை அதிகமாக நம்ம காப்பாற்றுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒப்பீனியனில் வந்து நான் சொல்கிறது ஃபுல் மூன் ஆஃப் மூன் தான், நார்மல் பீட்டாஸ் தான். ஸோ ப்ளக்கார்ட் ப்ரைஸை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம், பட் ரொம்ப அதிகமாக ரைஸ் பண்ண முடியாதுன்னு தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ வேறு யாருக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளக்கார்டு அண்டு ஃபுல் மூன் இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ரைஸை காப்பாற்றும் போது எதோட ப்ரைஸை நீங்கள் வந்து அதிகமாக காப்பாற்றிருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். நான் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறேன்னான்றதை. ஸோ இந்த இடத்துல ப்ரீடிங்னு வரும்போது 2 பேருக்குமே ட்ரா தான். ஸோ 2 பேருக்கும் பாயிண்ட்ஸ் கிடையாது, 0-0 தான் கொடுப்பேன். ஸோ ப்ரைஸை ரைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பண்ணும்போது நான் கொடுக்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் மூன் நார்மல் பீட்டாஸ் தான். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாயிண்ட்டை கொடுப்பேன். ஸோ கைஸ், ப்ளக்கார்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இழந்துருச்சு. ஆனாலுமே ஸ்டில் ப்ளக்கார்டு லீடிங்கில் தான் இருக்குது. 7வதாக பார்க்க போகிறது டிசீஸு. ஸோ கைஸ், டிசீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 மீன்களுக்கும் டிசீஸ் வரும். இதுக்கு தான் டிசீஸ் வராது, இதுக்கு தான் டிசீஸ் வராதுன்னுலாம் நம்மளால் சொல்ல முடியாது. 2 மீனுக்கும் டிசீஸ் வரும். ஸோ டிசீஸ் வரும்போது எனக்கு இந்த க்யூருன்ற விஷயத்தில் நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து ப்ளக்கார்டுக்கு தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு தோணுது. ஏன்னா இந்த ஃபின்ரோட் டிசீஸ் வந்து முதல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சோன்னா ஓகே. நான் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் வச்சு சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் வச்சு நம்ம பார்க்கும்போது ப்ளக்கார்டுக்கு சின்ன ஃபின்னால் டக்குன்னு ஹீல் ஆகி இப்போ டக்குன்னு பழையபடி ஆகிடுவான். பட் இந்த நார்மல் பீட்டாஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனாலும் ஈஸியாக வந்துடும். ஸோ சீக்கிரமாக டிசீஸில் கம்பேக் கொடுக்கக்கூடிய மீனுன்னு வச்சு பார்த்துக்கிட்டிங்கனாலே நான் வந்து இந்த இடத்துல ப்ளக்கார்டு தான் ஜெயிக்குது. ஏன்னா வந்து கொஞ்சம் அது ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மற்ற ஏதாவது டிசீஸ் இந்த பாப்பை,
ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஒயிட் ஸ்பாட்டு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறியாக மீன் இருந்தால் கூட அது வந்து எப்படியாவது ஏர் எடுக்கிறதுக்கு அதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மல் பீட்டாஸ் அவ்வளோ பெரிய டெய்ல் அதுக்கு அங்கே டிஸ்அட்வான்டேஜாக வருது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதால் அந்த வெயிட் டெய்லெல்லாம் பெண்ட் ஆகி அந்த வெயிட்டே அதை வந்து கீழே இருக்கிற மாதிரி ஆகிடும். அடிக்கடிக்கு அது வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்து ஏர் எடுத்துகிட்டு போகும், திருப்பி அது கீழே போகும். நிறைய பேர் இந்த டிசீஸ் வந்த பீட்டாவை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். ஸோ கைஸ், இந்த இடத்துல நான் ஜெயிக்கிறது ப்ளக்கார்டு தான். ஸோ மீண்டும் ப்ளக்கார்டுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கிறது. இந்த மாதிரி மெயினாக டிசீஸ் வர்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா வாட்டர் குவாலிட்டி நல்லா இல்லை. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து மெயினாக பண்ண வேண்டியது வீக்லி ஒரு 10 to 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கு கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுங்க. சின்ன டேங்க்கில் இருந்தால் சீக்கிரமாக வாட்டர் வந்து குவாலிட்டி பேட் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து ஈஸியாக டிசீஸால் அஃபெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஒரு 1 feet டேங்க் அந்த மாதிரி டேங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ், பீட்டாக்கு பெரிய டேங்க் கொடுங்க, சின்ன டேங்க் கொடுக்காதீங்கன்னு இதான் மெயினாக சொல்கிறது நான். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஸ்விம்மிங் ப்ளேஸுக்கும் இது ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு மீன் தான். சின்ன டேங்க்கில் வச்சிடலாம் நினச்சிடாதீங்க. அண்டு பீட்டாவோட மெடிசன் அண்ட் அதோட டிசீஸை பற்றியும் நான் ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன். இந்த டிசீஸ் வந்தால் இந்த மெடிசன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக இருக்கிறது, அதுவும் 8வது பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேனு. ஸோ கைஸ், லைஃப் ஸ்பேன் சொல்லப்போனால் நான் சொல்கிறது ப்ளக்கார்டு தான் கைஸ். ஸோ ப்ளக்கார்டு தான் நார்மல் பீட்டாவோட அதிகமான லைஃப் ஸ்பேன் இருக்குது. ஸோ அது ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து நீங்கள் நார்மல் பீட்டா, அந்த ஃபுல் மூன் ஆஃப் மூன் அந்த பீட்டா இருக்குது பாருங்கள், அதுங்க வந்து வயசாக அதோட டெய்ல் வச்சு அது நீந்த ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அது வந்து ஒரு ஆக்டிவாகவே இருக்காது. அது அப்படியே டெய்லெல்லாம் சுருக்கி அது போய் ஒரு முக்கில் உட்காந்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இலை பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்திங்கன்னா அந்த பிளான்ஸ் மேலே அப்படியே படுத்துக்கிட்டு டெய்லாம் சுருக்கிக்கிட்டு உட்காரும். ஸோ முக்கால்வாசி டைம் அது ஆக்டிவே இல்லாமல் தான் இருக்கும். அது சம்டைம்ஸ் அது வந்து ஃபீடு கூட எடுக்காது. நம்மளுக்கே அது வந்து கஷ்டமாகிடும் பார்க்கவே. ஸோ ப்ளக்கார்டுன்றது அப்படி கிடையாது. அது பார்த்திங்கன்னா வயசாக அது ஸ்டில் அதுக்கு அந்த ஆக்டிவ்னஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து ப்ளக்கார்டு. ஸோ இந்த இடத்துல ஒன் மோர் பாயிண்ட் ப்ளக்கார்டுக்கு கிடைக்கிது. ஸோ கைஸ், இப்போ கேமோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ளக்கார்டு தான். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் 8 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அந்த 8 விஷயங்களில் உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒப்பீனியன் இருந்தால் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு இது சரின்னு தோணியிருக்கலாம், சில பேருக்கு இதுக்கு ஓகே இல்லைன்னு தோணியிருக்கலாம். அது எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் அப்படியே தெரிஞ்சுப்பேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது இந்தியன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.